வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுக்கு மக்கள் பாதை இயக்கம் சார்பாக 3 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம். கடந்த 10 ஆண்டுகளாக வக்பு வாரியத்தில் எந்த ஒரு நல்ல மாற்றங்களும் மக்கள் நலனுக்கான திட்டங்களும் செயல்படவில்லை. அதே டீமை இப்போ திரும்பவும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு மாற்றங்கள் தேவை, சமூகத்தில் மாற்றங்கள் தேவை. இதில் உருது பேசுகிறவங்களுக்கு, உருது பேசுகிற கம்யூனிட்டிக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்க மாட்டேங்குது. லைக் ஷியா முஸ்லீம்ஸ், உருது ஸ்பீக்கிங் முஸ்லீம்ஸ் அண்ட் போரா முஸ்லீம்ஸ்க்கு அவங்களுக்கும் வக்பு வாரியத்தில் அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அலோகேஷன் கொடுத்தா இன்னும் நல்ல பெட்டராக நிறைய விஷயங்களில் முன்னேற்றத்துக்கான கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு சோஷியல் ஒர்க்கர்ஸ், சமூக சேவர்களுக்கு அரசில் எந்த ஒரு அங்கீகாரமோ எந்த ஒரு துறையில் எந்த ஒரு போஸ்டிங்கும் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. நாங்கள் 10 வருஷம் 20 வருஷமாக மக்களுக்காக எதுனாலும் ஓடி வரோம். எந்த ஒரு டிசாஸ்டரு, கொரோனாலேருந்து எந்த ஒரு பேரழினாலும் நாங்கள் தான் முன்னாடி நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் எதுவுமே இல்லை. அரசு பணிகளில் நிறைய இடத்துல கமிட்டி மெம்பர்ஸ் சோஷியல் ஒர்க்கர்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. பட் அது என்னென்னா அந்தந்த ஒரு கட்சி மெம்பரை தான் செலக்ட் பண்ணுறாங்க தவிர என்ஜிஓலேருந்து எத்தனையோ பேர் நல்ல விஷயங்களை பண்ணிவிட்டு நல்ல முன்னேற்றத்துக்காக மக்களுக்காக உழைக்கிறவங்க ரெகக்னேஷன் பண்ணுறதில்ல. ஸோ இதை ஒரு செகண்ட் கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கோம். சமூக சேவர்களுக்கு அவங்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க. ஏன்னா வெளிநாட்டில் டெவலப்டு கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி அட்வைசர், அப்புறம் இந்த சோஷியல் ஒர்க், பிடபிள்யூடி அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு நிறைய அலோகேஷன் கொடுக்குறாங்க. அவங்கள ரெகக்னிஷன் பண்ணுறாங்க. நான் இந்த புது கவர்மெண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நான் சேப்பாக்கு தொகுதியை சேர்ந்த அங்கே வசிக்கிற ஒரு சோஷியல் ஒர்க்கர். கடந்த 2 வருஷங்களாக அங்கே இருக்கிற பிரச்சனைகளை நான் உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்களை அப்ரோச் பண்ணதுக்காக ரொம்ப முயற்சித்தேன். பட் எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு எல்லா விஷயங்களும் தடை பண்ணிட்டு தான் எனக்கு ஸ்டாப் பண்ணாங்க தவிர யாருமே முன் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதோ எதுவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணலை. ரோடு சரியில்லை, ட்ரைனேஜ் சரியில்லை, அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட் சரியில்லை. அப்புறம் ரமஜான் மந்தில் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கிஃப்ட் கூட எல்லாருக்கும் எல்லாமே வரதில்லை. 10,000 கொடுக்குற இடத்துல 1000 கொடுக்குறாங்க. 1000 கூட மக்களுக்கு போய் சேர்றதில்ல. அதுவும் அங்கே டிஎம்எம்கேயில் இருக்கிற அவங்க இருக்கிற குழுக்கள்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் போகுது தவிர தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஏழை புவர் பீப்புள், லேடிஸ்க்கு எதுவுமே சேரதில்லை. ஸோ இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேப்பாக் தொகுதியில் இருக்கிற பிரச்சனையை முதலமைச்சர் அவர்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை பார்த்துட்டு ரோடு அண்டு இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸு அண்டு ட்ரைனேஜ் ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. அதனால் நீங்கள் உள்ளே இருக்கிற ஸ்ட்ரீட்டில் நிறைய ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து ஒரு ஆய்வு செஞ்சு இதுக்கான சொல்யூஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். நெக்ஸ்ட்டு நாங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ், இப்போது நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க. அதுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் அதை கரெக்டான என்ஜிஓஸ்க்கு சேர்றதில்லை. இதனால் நிறைய பேருக்கு உறவுகள் ட்ரஸ்ட்டு, ஸ்வாட்டு, நெக்ஸ்ட்டு நிறைய மக்கள் பாதை, இவங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் புவர் பீப்புளுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சரியான ஃபண்ட்ஸ் இல்லாதனால, சரியான இடத்துல எங்களை சேராதனால சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸு நாங்கள் இன்னும் ஃபர்தராக நிறைய பணிகளை செய்கிறதுக்கு எங்களால் பண்ண முடியல. அதனால் இதுக்காக ஒரு கமிட்டி, சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்க்காக ஒரு கமிட்டி வச்சு அரசு ஒரு கரெக்டான ஜென்யூனான என்ஜிஓ செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் அலோகேஷனில் ப்ராப்பராக ஹெல்ப் பண்ணாங்கன்னா நிறைய விஷயங்களை விமென் எம்பவர்மெண்ட்காக பண்ணலாம். அண்ட் மெயினாக இப்போது வக்ஃப் போர்டில் விமென்ஸ்க்கான அலோகேஷன் இல்லை. ஒன்று எம்பி மகளாக இருக்கணும், இல்லை பேக்ரவுண்ட் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டாக இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு கமிட்டி மெம்பரோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. சாதாரணமாக நான் இப்போ 10 வருஷமாக சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் நினச்சா அதில் என்னால் வர முடியாது. ஏன்னா எனக்கான பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ இந்த கவர்மெண்ட்டில் நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு காமன் பீப்புளுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நாங்களும் மக்களுக்கு சேவை செய்யணும் நினைக்கிறோம். மக்கள் பாதை சார்பாக இந்த கோரிக்கையை தயவு செஞ்சு இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு நாங்கள் இன்னும் நிறைய சேவைகளை செய்கிறதுக்கு உதவி செய்யுங்க சார். தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.
தமிழ் வாழ்க, எல்லா புகழும் இறைவனுக்கு. தேங்க்யூ. அண்டு ரோடு வந்து எதுவுமே சரியில்லை. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கிஃப்ட் சொல்கிறாங்கல்ல, கிஃப்ட்டுக்கு வந்து ஒன்று நீங்கள் மெம்பராக இருக்கணும், டிஎம்கேல மெம்பராக இருந்தால் மட்டுமே தான் கொடுப்பாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து நிறைய பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ண தெரியல. இப்போது அப்போனா நீங்கள் வந்து உங்கள் இது வந்து அங்கே இருக்கிற வட்ட செயலாளர்கள் அப்புறம் எம்எல்ஏ ஆஃபீஸில் இருக்க டீம் தான் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து உறுப்பினர்கள் மட்டும்தான் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் எதுக்கு ஒவ்வொரு தெருவாக வந்து 10 கொடுக்குறீங்க? நீங்கள் உங்கள் உறுப்பினர்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்கள் டிஎம்கே ஆஃபீஸில் கொடுக்கலாமே. அதை விட்டுட்டு நீங்கள் நடுவில் எல்லோரும் வரீங்க. இப்போ மக்கள் எல்லாம் பண்ணுறாங்க, லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் இப்போ ஏதாவது கிஃப்ட்னாலே ஓடி வராங்க. அதில் வந்து லேடிஸு, மெயினாக லேடிஸ், குழந்தைங்க, வயசானவங்க எல்லோரும் வந்து இடிபட்டு, நான் என் கண் முன்னாடி பார்த்துருக்கேன், அடிபட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதை எதுவுமே வந்து வெளியில் கொண்டு வரதில்லை. நான் இதை தட்டி கேட்டு கிட்டத்தட்ட 400 பேர்கிட்ட நான் வந்து எழுதி வாங்கியிருக்கேன். 400 பேரோட காண்டாக்ட் நம்பர் அவங்க சைன் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொண்டு போய் 1 வருஷமாக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து யாருமே ஒரு பொருட்படுத்தலை. உதயநிதி ஸ்டாலின் சாரோடைய பிஏ வரைக்கும் நான் ரீச் அவுட் பண்ணேன். எம்எல்ஏ ஆஃபீஸ்லேயும் போனேன், வட்ட செயலாளர்கிட்டையும் போனேன். யாருமே வந்து இது பொருட்படுத்தலை. எல்லோரும் வந்து இக்னோர் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிற தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து நாங்கள் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். ஈவன் அதர் என்ஜிஓஸும். பட் இங்கே ஜமாத் கமிட்டியில் நாங்கள் எல்லாமே சொன்னாலும் யாரும் வந்து எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கல சார். அதனால் ஏதாவது நல்ல இனிஷியேட்டிவ் இந்த கவர்மெண்ட் எடுத்தால் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் சார். இன்னும் அதிகமாக நிறைய விஷயங்கள் நாங்கள் சேர்ந்து மக்களோட நாங்கள் இன்னும் நான் பெட்டர்மெண்ட்காக ஒர்க் பண்ணுவோம் சார். வாய்ப்பு கொடுத்தா எங்களுக்கு வந்து எனக்கு மிக்க நன்றி. ஏன்னா இப்போது எங்களுக்கு அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கோம். அதுவும் நாங்கள் ஒரு 2 வீக்ஸாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சாரை மீட் பண்ணிவிட்டு இது விஷயமாக நாங்கள் வந்து கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வக்ஃப் போர்டு விஷயமாக தான் எங்களுக்கு ரொம்ப அதிருப்தியில் இருக்கும். ஏன்னா வக்ஃப் போர்டில் வந்து நாங்கள் பழைய டீம் வேண்டாம். இப்போ சார் வந்து மாற்றம் தானே கேட்குறாரு. எல்லாமே புதுசாக இருக்கும்போது வக்ஃப் போர்டில் மட்டும் ஏன் பழைய டீமை போடுறீங்க? எனக்கு இங்கே அதுவும் இங்கே பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாட்டில் உருது ஸ்பீக்கிங்க்கு தமிழ் ஸ்பீக்கிங் 2 பேரும் ஒரே ரேஷியோவில் இருக்காங்க. இப்போது எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரசில் இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் வந்து தமிழ் ஸ்பீக்கிங் முஸ்லீம் தான் இருக்காங்க. நான் வந்து எல்லோரும் முஸ்லீம் தான், நாங்கள் எந்த ஒரு லாங்குவேஜ்க்கும் அகெயின்ஸ்ட் இல்லை. பட் நீங்கள் வந்து உருது ஸ்பீக்கிங்க்கும் அதர் ஷியா இருக்காங்க முஸ்லீம்ஸு, போரா முஸ்லீம்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவலாக நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ஏன்னா அவங்க யாருமே வந்து அந்த இதில் போஸ்டிங் வரமாட்டுறாங்க. இப்போ வரவங்களே வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நடந்த தப்பில் வந்து மறைக்கப்படும். நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்காது சார். இப்போது என்க்ரோச்மெண்ட் பிளேசஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போது ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 66,000 இடத்துக்கான வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே வந்து 3வது பிளேஸில் இருக்கோம் நாம் வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டிஸில். அந்த 66க்கான என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க எதுவுமே வந்து யாரும் ஷேர் பண்ணுறதில்ல. எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, நீங்கள் வக்ஃப் போர்டில் இத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இதுக்கான இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்ன கேஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பண்ணலை. நிறைய இப்போது ராணிப்பேட்டை, ஆற்காடு அந்த சைட்லாம் நான் போய் விசிட் பண்ணியிருக்கும் போது வக்ஃப் போர்டில் அலோகேஷன் பண்ண இடத்துக்கு வந்து இபிஏ வராமலாம் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் வக்ஃப் போர்டில் அலோகேஷன் பண்ண ஃபண்ட்ஸில் வந்து ஆஸ் பர் வக்ஃப் போர்டு வாரியம் அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கோல்டு ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த கான்செப்ட் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கோல்டு ஸ்டோரேஜ்க்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எந்த ஒரு இனிஷியேட்டிவும் எடுத்ததில்லை. எத்தனை நீங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கீங்க வக்ஃப் போர்டிலேருந்து மக்களுக்காக இத்தனை வருஷமாக, 10 வருஷமாக? எத்தனை ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கீங்க? இதெல்லாம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் வந்து வர ஃபண்ட்ஸில் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஓப்பனாக வந்து, பிகாஸ் இட் இஸ் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதனால் நீங்கள் இது ஓப்பனாக லிஸ்ட் அவுட் கொடுங்க. இல்லைன்னா விஜய் சார்கிட்ட இதை வந்து கொண்டு போய் கொடுங்க. நீங்கள் பழைய கவர்மெண்ட்டுக்கும், ஏன்னா 10 வருஷமாக இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஏடிஎம்கேல பழைய கவர்மெண்ட்டுக்கும் இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் என்ன நீங்கள் முன்னேற்றத்தை கொடுத்துருக்கீங்க அதை நீங்கள் சொல்லிவிட்டு, இப்போது இந்திய முஸ்லீம் வந்து அவங்க வந்து இப்போது பொறுப்பேற்றிருக்காங்க. இதே தான் ஃபஸ்ட்டும் அவங்களும் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க, நிறைய சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து ஒவ்வொரு கமிட்டி மெம்பராக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்களை புது விஷயங்களை வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. நான் வக்ஃப் போர்டில் வந்து சோஷியல் ஒர்க்கராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். லைக் ஆப்பை நீங்கள் வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணுங்கள். ஆப்பில் வந்து இருக்கிற இமாமு நிறைய பேர் ஊரில் வில்லேஜில் இருக்கிறவங்களாம் வந்து அவேர்னஸ் இல்லை. ஆக்சுவலி வக்ஃப் போர்ட்லேயே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்குறது, லோன் அரேஞ்ச் பண்ணுறது, வட்டியில்லா கடன், நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதெல்லாம் கூட யாருக்குமே அவேர்னஸ் இல்லை. ஸோ இந்த அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இதுவே வந்து சின்ன விஷயங்களை நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். எத்தனை ஸ்கூல்ஸ் கட்டியிருக்காங்க, எத்தனை எஜுகேஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பிரச்சனையே. இல்லைங்க, நான் சொல்கிறது மெயின் ரோடில் இருக்கட்டும், உள்ள ஸ்ட்ரீட்டில் வந்து பாருங்கள், மக்கள் அங்கே தானே வசிக்கிறாங்க. குறுகிய இடம், அங்கே போகிறதுக்கு வழி இல்லை. ட்ரைனேஜ் வந்து மழை பெஞ்சுன்னா அவ்வளோ ட்ரைனேஜ் இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோஸ்னாலே எடுத்து கொடுக்குறேன். எங்கள் ஏரியாலே இருக்குங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் உடஞ்சிருக்கு. அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய தடவை கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மக்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, நாங்களும் கொடுத்துருக்கோம். ஆனால் யாருமே வந்து இப்போ வரைக்கும் இனிஷியேட்டிவ் எடுத்ததில்லை. ஸோ இதுதான் பிரச்சனை. ஆமாங்க, ஏன்னா என்ன வந்து நான் வந்துடுச்சு. அச்சுறுத்தல் என்னன்னா, அங்கே பழைய அரசுடைய டிஎம்கே ஆட்சியுடைய அங்கே இருக்கிற லோக்கல் ஆட்களையும் வந்து என்னை வந்து ஸ்ட்ரீட்டில் துரத்தி விட்டாங்க. நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு இந்த லிஸ்ட்டு 400 பேருடைய லிஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போதே மக்களுக்கு வந்து அந்த கிஃப்ட் கிடைக்கல, ரமதான் கிஃப்ட் எதுவுமே கிடைக்கல. அதனால் நாங்கள் வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு யார் எங்களுக்கு தெரியும். இல்லை, அது வேண்டாம் சார். நாங்கள் வந்து அவங்க பண்ண தப்பே இல்லை சார். இது வந்து ஒரு 2 பேர் பண்ணியிருக்காங்க சார். அது வந்து வேண்டாம் சார். ஏன்னா இல்லை வந்து சார் கிட்ட நான் வந்து விஜய் சார் வந்து அவங்களுக்கு என்ன இல்லைனா இப்போ அந்த தொகுதிக்கான மக்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அது உதயநிதி ஸ்டாலின் சாரோடைய தொகுதியில் தான் நான் சொல்கிறேன். அந்த ஏரியாவில் இருக்கிற வட்ட செயலாளர் அவங்க தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ரிவீல் பண்ணேன்னா எனக்கு சேஃப்டி இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதனால் எனக்கு வந்து விஜய் சாரோடைய ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சி அவங்க வந்து என்னுடைய பிரச்சனைகள் சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக சார்கிட்டே நான் ரிவீல் பண்ணுவேன் யார் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் ஏரியாவில் வந்து இதுதான் சார் பிரச்சனையே. ஒன்றும் மாற்றங்களே இல்லை சார். சார் வெளியில் வந்து ரோடு போடுறாங்க எலெக்ஷன் வரும்போது ஓகே சார். ஆனால் உள்ளே வந்து அப்படியே தான் சார் இருக்குது. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்ன கொடுக்குறாங்க சார்? எதுவுமே இல்லை. வெறும் ரேஷன் அரிசியும் இதுதான் சார் வாங்கிட்டு இருக்காங்க ரெகுலராக. ஸ்ட்ரீட் அங்கே வந்து மழை பெஞ்சாலே ட்ரைனேஜ் வந்து அவ்வளோ தண்ணியாக ஓடுது. அங்கே பசங்க இருக்காங்க, அதுவும் குட்டி குட்டி ஸ்ட்ரீட்ஸு, எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகும். என்ன சார்? ஆமாங்க சார். கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் சார் இப்போ வெளியில் வந்து நான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன் சார்.